அஸ்லாம் வலைக்கும். மாசத்துல ஒரு நாள் இல்லைன்னா 2 மாசத்துல ஒரு தடவையாவது ஹப்பி நான் குக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து குக்கிங்ல நல்லா இன்ட்ரெஸ்ட். ஆனா என்ன டைம் தான் கிடைக்காது. காலையில இருந்து ஒரு 10 மட்டன் பிரியாணி வீடியோ பார்த்துட்டாங்க. எல்லாம் பார்த்துட்டு சரி கடைசியா செய்ய போயிருவாங்க பார்த்தா அக்காக்கு கால் பண்ணி அவள்கிட்ட மெஷர்மெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க. எப்பவுமே இப்படிதான், எந்த ரெசிபி எவ்வளோ வீடியோஸ் பார்த்தாலும் திருப்பி அவள்கிட்ட போய் ஒரு தடவை கேட்டுட்டு வந்து அவ சொல்ற மாதிரி செஞ்சாதான் கரெக்டா வருங்கிற ஒரு நம்பிக்கை எங்க எல்லாத்துக்குமே. அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிரியாணி சூப்பரா தான் வந்துருந்துச்சு. எல்லா ஃபேமிலிலயும் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, மட்டன் மட்டும் சாப்பிட மாட்டேன், பீஃப் மட்டும் சாப்பிட மாட்டேன், சிக்கன் மட்டும் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில தான் நானும் வருவேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் சுத்தமாகவே தொட மாட்டேன். மட்டன் போட்ட பிரியாணி சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவேன். பட் ஹப்பி இன்னைக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டு செஞ்சுட்டு இருக்காங்களே, கண்டிப்பாக நம்ம சாப்பிட சொல்லி கஷ்டப்படுத்துவாங்க அப்படின்னு நினச்சப்போ ஹப்பி என்ன சொன்னாங்கன்னா, நீ பீசஸ் கூட சாப்பிட வேணாம், பிரியாணி மட்டும் சாப்பிட்டா கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அது எப்படியும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். இந்த சைடு அக்கா சூப்பராக வந்துட்டு ஈரல் கிரேவி பண்ணியிருக்கா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு மட்டன் கிரேவி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அது ஒரு சைடில் இருக்குது. என்னோட இங்கே எம்டி பிரியாணியும் முட்டையும் எனக்கு ரெடியாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு சூப்பராகவே